என்ன கிளம்பியாச்சா? ஆமா போயிட்டு வரேனா. இது என்னது ரோடு தூக்கக்கூடிய மிஷின் போல இருக்கு. துணி ரோடு ரோடு தூக்க போற என்ன பார்த்தா ரோடு தூக்கி மிஷின் மாதிரியா இருக்கு துணியை பார்த்த உடனே. ஆமா வேற யாரையும் பார்த்தா நாக்க தொங்கல் போட்டுறது பாப்பியா உங்களுக்கு என்ன பார்த்து யானை கொண்டு பானை சட்டி அழகா இருக்கா எப்படின்னு சொல்லுங்க. ட்ரெஸ் அழகா இருக்கா? ரோடு தூக்கக்கூடிய மிஷின் போல தான் இருக்கு. இருந்தாலும் கொள்ளலாம் கேட்டியா நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. அப்படி சொல்லுங்க. கோயில்ல என்னது இன்னைக்கு? இட்லி. வரும்போது ரெண்டும் வாங்கிட்டு வா. ஆமா ஆமா எந்த துணி அழகான துணியும் போட்டுனா போய் வாங்கிட்டு கிடங்க இட்லிய வாங்க. சரி சரி ரோடு தூக்கும் போது பார்த்து தூக்கிட்டு வரணும்னா. அப்படி சொல்லாதுங்க. நீ ரோடு தூக்கியது நீ அழகா இருக்குன்னு சொல்லுங்க. அழகா இருக்கு. நிறைய ஆம்பளை எல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு இருக்க. சில ஆம்பளை எல்லாம் பொண்டாட்டியை தான் நேசிக்கணும், வர்ணிக்கணும். அடுத்த பொண்டாட்டி என்னையும் வர்ணிக்க கூடாது, தப்பாங்கும். சரியா? நீங்க எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியும் பாத்துட்டு இருப்பீங்க. நான் பாத்துருக்கேன்ல. இதான் ஒன்னே மட்டும் தான் பாப்பேன். அப்படியா? ஆமா ஒன்னே மட்டும் தான் பாப்பேன். சரி ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. 7 மணி ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரேன். சரியா? கோயிலுக்கு சரி போயிட்டு வா. பாய் 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 பாய். இட்லி வரும்போது. ஹலோ மக்களே, இந்த கோயில்ல சாப்பாடு என் வீட்டுக்காரி என்ன வாங்கிட்டு வந்திருக்கா பாருங்க. இட்லியும் அங்க வருங்க ஆட்ரச்சு ஒரு பீஸ் செமையா இருக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கேஸ் எனக்காண்டி என்ன வீட்டுக்காரி வாங்கிட்டு வந்திருக்கா பாத்துருங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து அனுபவம் இருக்கா மக்களே? எவ்வளவு பாசம் விட்டுருக்கா வீட்டுக்காரி. பாசம்